Hello all, welcome to Learn Nutrition and Dietetics channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பயோட்டின், வைட்டமின் B7. இது ஒரு வாட்டர் சால்பிள் வைட்டமின். இந்த வைட்டமின் இருக்கிறதுனால தான் நம்மளோட மெட்டபாலிசம் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ், குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ் இதில் நடக்கக்கூடிய கிரிட்டிக்கல் ஸ்டெப்ஸான அந்த கார்பாக்சிலேசஸ் தேவைப்படும். அந்த கார்பாக்சிலேசஸ் உருவாகிறதுக்கு நமக்கு பயோட்டின் தேவை. அது கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் நமக்கு பயோட்டின் தேவை. அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன்ஸ், ஜீன் ரெகுலேஷன், செல் சிக்னலிங் இது எல்லாத்துக்குமே நமக்கு பயோட்டின் தேவை. நம்ம பொதுவாகவே சாப்பாடு எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரீ ஃபார்மில் ரொம்ப அரிதாக தான் கிடைக்கும். அப்போ மேக்ஸிமம் ப்ரோட்டீன் கூட அட்டாச் ஆகி தான் இந்த பயோட்டின் வந்து நம்ம பார்க்க முடியும். அப்படி எடுத்துக்கக்கூடிய அந்த பயோட்டின் ஃபுட்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா அந்த ப்ரோட்டீன்லேருந்து பிரித்து எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போனதுமே ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு 2 என்சைம் வந்து தேவைப்படும். ஒன்று வந்து ப்ரோட்டியேசஸ், இன்னொன்று வந்து பெப்டிடேசஸ். நம்ம பிரேக் டவுன் ஆக ஸ்டார்ட் ஆனதும் நமக்கு முதல் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா பயோசைட்டின் அண்ட் பயோட்டின் ஆலிகோபெப்டைட்ஸாக தான் கிடைக்கும். அது ஃபர்தராக தான் நமக்கு ஃப்ரீ பயோட்டினே கொடுக்கும் த்ரூ த என்சைம் பயோட்டினிடேஸ். இது ஃப்ரீ பயோட்டின் என்ன ஆகும்னா நமக்கு ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து அப்சர்வ் ஆகும். நமக்கு உடல் தேவைக்கு போக மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா நம்மளோட லிவரில் வந்து ஸ்டோர் ஆகும். நம்ம டெய்லி ரிக்வயர்மெண்ட் ஆஃப் பயோட்டின் அப்படின்னு பார்த்தோன்னா adults and pregnant womenக்கு 40 mcg, lactating womenக்கு 45 mcg, adolescentsக்கு 35 mcg, children 4 to 10 yearsக்கு 25 mcg, children 1 to 3 yearsக்கு 20 mcg தேவைப்படும். ஃபுட் சோர்சஸ் ஆஃப் பயோட்டின் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டாப் 5ல இருக்கிறதே வந்து நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் தான் இருக்கும். அதில் டெய்லி எது அவைலபிள்னா எக், அதுவும் குக்டு எக் தான் உங்களுக்கு பயோட்டினாக கொடுக்கும். நீங்கள் அப்படியே பச்சை முட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பயோட்டின் வந்து கிடைக்காது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா எக் ஒயிட் இன்ஜுரி சிண்ட்ரோம் சொல்லுவோம். ஸோ ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து அதை பற்றின ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், ஏன் வந்து பச்சை முட்டை சாப்பிட்றவங்களுக்கு பயோட்டின் கிடைக்காது அப்படின்னு சொல்லி. ஸோ பார்க்காதவங்க இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க, வீகனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ, ஆல்மண்ட்ஸ், ப்ரக்கோலி, ஸ்பினாச் இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். அது எல்லாமே நல்ல சோர்சஸ் தான். நீங்கள் இதில் குவான்டிட்டியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். இப்போ நீங்கள் சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து 1/4 கப் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு 2.6 mcg கிடைக்கும். ஆனால் ஸ்வீட் பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா 1/2 கப் எடுத்துக்கிட்டா தான் உங்களுக்கு 2.4 mcg கிடைக்கும். ஸோ போர்ஷன் கண்ட்ரோலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பயோட்டின் சோர்சஸ் உங்களுக்கு கரெக்டான அளவில் கிடைக்கிறது. சொல்லப்போனால் நீங்கள் மிக்ஸ்டு அண்ட் பேலன்ஸ் டயட்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த பயோட்டின் டிஃபிஷியன்சி மேக்ஸிமம் யாருக்கும் வராது. பயோட்டின் டிஃபிஷியன்சி ரொம்ப ரேரான டிஃபிஷியன்சி. ஸோ அதையும் தாண்டி உங்களுக்கு பயோட்டின் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கலாம். அண்ட் உங்களோட ஐஸ், நோஸ், மவுத், இந்த பெரினியம் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்கும், ஒரு மாதிரி தோல் உறிஞ்ச மாதிரி இருக்கும். கண்ணில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கண் சிவப்பாக இருக்கும். லாக்டேட் ப்ரொடக்ஷன் உங்களோட பாடியில் அதிகமாக இருக்கும். அசிடூரியா, சீஜர்ஸ், ஸ்கின் இன்ஃபெக்ஷன், பிரிட்டில் நெயில்ஸ், அப்புறம் ரொம்ப லெத்தாஜிக்காக இருப்பாங்க, ரொம்ப டிப்ரெஷன், ஹாலுசினேஷன்ஸ், கை கால்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி முள்ளு குத்துற மாதிரி இருக்கும், எரிச்சலாக இருக்கும். டிக்ரீஸ்டு மசில் டோன் வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு வயசுக்கு இவ்வளோ அளவுக்கு மசில் டெவலப்மெண்ட் இருக்கணும்னா அதை விட கம்மியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நியூ பார்ன் ஸ்க்ரீனிங்லேயே அந்த பயோட்டினிடேஸ் டிஃபிஷியன்சி வந்து ஏதாவது இருக்கா, அந்த டிஃபெக்ட் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிடுவாங்க. இல்லைனா குழந்தைங்களுக்கு கோமா அண்ட் டெத் கூட போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய கண்ட்ரீஸில் அந்த நியூ பார்ன் ஸ்க்ரீனிங்கில் இந்த பயோட்டினிடேஸ் ஸ்க்ரீனிங்கும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ குழந்தைங்க யூஸ்வலாகவே பப்ளியாக இருப்பாங்க. ஆனால் இந்த பயோட்டின் டிஃபிஷியன்சி இருக்கிற குழந்தைங்க பார்த்திங்கன்னா பப்ளியாக இருப்பீங்க, ஆனால் ரொம்ப ஒரு அப்நார்மாலிட்டியோடு இருக்கும் அந்த பப்ளினஸ். ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு பயோட்டின் டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி. யாரெல்லாம் வந்து ரொம்ப கிரேட்டர் ரிஸ்கில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயோட்டினிடேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்சைம் டிஃபெக்ட் இருக்கவங்க, அப்புறம் ரொம்ப நாளாக குடிப்பழக்கம் இருக்கவங்க, ப்ரெக்னென்ட் அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் உமன். ஏன்னா மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு அந்த சத்து போய்ட்டுறதுனால அந்த பர்டிகுலர் பீரியட், ஏதாவது ப்ரெக்னன்சி டைமோ இல்லை லாக்டேட்டிங் பீரியடில் மட்டும் அவங்க வந்து பயோட்டின் டிஃபிஷியன்சியாக இருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க யாருக்கெல்லாம் வந்து சரியாக முடி வளர்ச்சி இல்லை, அப்புறம் வந்து பிரிட்டில் நெயில்ஸாக இருக்குது, ஸ்கின் ரேஷஸ் இருக்கும், அந்த குழந்தைங்களுக்கு மட்டும் பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அவங்களோட நெயில் திக்னஸ் அதிகமாக இருக்குது, ஹேர் லாஸ் கம்மியாக இருக்குது, அப்புறம் ஸ்கின் ரேஷஸ், அந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாக இருக்குது. ஆனால் இந்த ஸ்டடியில் கடைசியில் என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்தராக ஸ்டடீஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஏன்னா டிஃபிஷியன்சியாக இருக்கவங்களுக்கு பயோட்டின் கொடுக்கலாம், அப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆனால் ஒரு நார்மலாக அடல்ட் ஹெல்த்தியாக இருக்காங்க அவங்களுக்கு இந்த பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும்போது நிஜமாவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க, பட் அது நிஜமாவே ஒர்க் ஆகுதான்றது இன்னும் தெரியல. நிறைய ஸ்டடீஸ் அண்டர்கவுன் பண்ணணும். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.